நெறைய பேர் தங்களோட வாழ்க்கையில பொறுமையா இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, அவங்களால முடியாது. கடைசி நேரத்துல பொறுமை இழந்து கோவமா செயல்படுவாங்க. இங்க வேதத்துல ஒரு ராஜாவ பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலின் ராஜா ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்தி தேசத்துல வந்த பஞ்சம் குறையுமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல 2 ஸ்திரீகள் ராஜா கிட்ட வந்து முறையிடுறாங்க. தங்களோட குழந்தைய சமைச்சு சாப்பிட்டத பத்தி பேசுறாங்க. உடனே ராஜாவின் கோபம் அதிகமாகி தன்னோட பொறுமைய இழந்து வஸ்திரங்களெல்லாம் கிழித்துக்கொண்டு, "நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன?" அப்படின்னு சொல்லி கோபமா பேசி எலிசா கிட்ட ஆட்கள அனுப்புறாரு. அடுத்த நாளுக்கே அற்புதம் நடக்கப் போகுது. ஆனா அற்புதம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் தன்னோட பொறுமைய இழந்து போறாரு. எந்த காரியத்திலாகிலும் ஒருவருக்கு உத்தரவு சொல்லுவதற்கு பொறுமை மிக அவசியம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. தேவனிடமிருந்து நம்ம இழந்து போன காரியங்கள திரும்ப பெற்றுக்கொள்ளவும் யோபுவ போல பொறுமை ரொம்ப அவசியம். ஆனா யோபுவின் மனைவி தன் பொறுமை இழந்து போனாங்க. வேதத்துல ராகப் பேசிய குறித்து வாசிக்கிறப்போ, எரிகோவில் குடியிருந்த அவள் இஸ்ரவேலின் தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை கேள்விப்பட்டு, அவருக்காக பொறுமையா வெயிட் பண்ணி, அவர நம்பி இருக்கும்போது, கர்த்தர் அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் அவரு காப்பாற்றினாரு. பொறுமை வீணாகல. ஆமாங்க. அவளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டது போல, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பொறுமையா காத்திருக்கும்போது, வேதம் சொல்லுது, "கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டார்" அப்படின்னு தாவீது பாடுனது போல, நம்ம கூட பாட முடியும். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்க. உங்களோட வாழ்க்கையில மிகுந்த பலன பெற்றுக்கொள்வீங்க.